ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு இரண்டாவது நிகழ்வாக, அதாவது மாலை நிகழ்வாக இனிதே இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாடி இந்த 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு அன்னதானம் சிறப்பு செய்த லட்சுமி நாராயண் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல். தொடர்ந்து 6 மாதங்கள் அன்னதானம் கொடுக்கிறாரு. இது 2வது மாதம் கொடுக்கிறாரு. அவருடைய சிறப்பு, அவருடைய தொழில் மேலும் மேலும் சிறப்பு செய்ய பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த மாலை நிகழ்வின் முதல் பேச்சாளராக நிறைய விஷயத்தில் ஜோதிடம் மட்டுமல்ல, தாந்திரிகத்திலே நிறைய நுணுக்கங்களை பற்றி நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜோதிடர்கள் தெளிவாக வேண்டும், ஒரு முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரு நோக்கத்தில் நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி இந்த கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் கூட கொல்லிமலையில் மிக அற்புதமான முறையில் தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் 2 நாள் தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து நிறைய மாணவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அந்த இடத்துல நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு கொல்லிமலை மகா சித்தர் என்ற பட்டமும் விருதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இந்த 85வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் ஐயா அவர்கள் செல்வ வளம் பெருகும் தாந்திரிக பரிகாரங்கள் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அடுத்த பேச்சாளர் நம்முடைய பார்த்திபன் ஐயா அவர்கள். மிக விரைவில் நம்முடைய சீதாஸ்ரேஸ் ஐயா அவர்கள், திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள்லாம் சிறப்புரைகள் ஆற்ற இருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இனிதே நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆன்மீகம், மாந்திரிகம், ஜோதிடம் இது எல்லாமே மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு அற்புதமான முறைகள். இதை யார் யார் எப்படி எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ அதை சார்ந்து எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடினமான உழைப்புனால முன்னேறிக்கலாம், ஆன்மீகத்துக்குள்ளார கோயிலுக்குள்ளார அந்த மாதிரி போகணுங்கிற அவசியம் கிடையாது, உழைப்பின் மூலமாக முன்னேறலாம்னு சொல்லுவாங்க. வேதாந்தம் சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த உழைப்பின் மூலமாக முழு பயன் கிடைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நடக்குமே தவிர அது இல்லாமல் அது கிடைக்காது. அந்த இறைவனுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஜாதக அமைப்பில் நம்ம சுய ஜாதகத்தில் இவன் உழைச்சி தான் முன்னேற வேண்டியவன், இவன் பொருளாதார ரீதியாக பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கக்கூடியவன், இவன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவன், இவன் யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சு பழைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாகத்தான் நம்மளால் உணர முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் நமக்கான தகுதி என்ன, நம்ம உழைத்து முன்னேறக்கூடிய நபரா அல்லது அதிர்ஷ்டத்தால் முன்னேறக்கூடிய, நம்ம எந்த ரூட்ல நம்ம முன்னேற போறோங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பயணம் அதை நோக்கியதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சா நிச்சயமாக நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒருவருடைய மனசுல அவங்க இதை செய்ய போறாங்க, இதை தான் செய்ய போறாங்க, இதை தான் நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒருவருடைய மனோநிலையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் அதைத்தான் செய்வார்கள், இதைத்தான் நடப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இது பிரசன்ன முறைகளில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம
மாந்திரிக முறையாக ஒரு சில தாந்திரிகங்களை பயன்படுத்தி அந்த விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 6 பொருள்கள் வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் கேனு, 2வது மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், 3வது ஆரஞ்சு பழம் வச்சுருக்கேன், 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் பழம், 5வதாக வெற்றிலை, 6வது பாக்கு வச்சுருக்கேன். இந்த 6 பொருள்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் தான் ஒருத்தர் எடுப்பார் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா? சொல்லக்கூடிய நபர் எடுக்க முடியும் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா முடியாதா? எப்படி சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வாங்க, யாராவது ஒருத்தர் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 6க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3. ஆங்கிலத்தில் 3 என்னன்னு சொல்லுவாங்க? இல்லை 3 ஆங்கிலத்தில் 3. இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நான் இதில் எழுதி வச்சுட்டேன். இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நம்பர் சொல்லுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயா எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஐயா காமிக்கிறேன். 1 2 3. நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க? ஆரஞ்சு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு தான் சொல்லுவீங்க, 3ஆம் நம்பர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? நீங்கள் ஆரஞ்சு தான் சொல்லுவீங்க, நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள், இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளார நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியும்? மாந்திரிகத்தின் மூலமாக, தாந்திரிகத்தின் மூலமாக நிச்சயமாக சொல்ல முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி. 64 யோகினிகள் எச்சினிகள்னு இருக்கவங்க, அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை தீர்த்து கொடுக்கக்கூடியவங்க எச்சினிகள், யோகினிகள் இந்த மாதிரி இருக்காங்க. அது மாதிரி வந்து அமானுஷ்யமான உணர்வுகளை சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. அப்ப நமக்கான துறையை நாம் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி சரியான பயணத்தை நாம் மேற்கொண்டோமானால் நிச்சயமாக நம்மளால எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உணர முடியும். சரி, உதாரணத்துக்கு இன்னைக்கு நமக்கே தெரியும், பிறப்பால வந்து பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தொழிலதிபருடைய மகன்கள் எல்லாம் பிறப்பால பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் கடின உழைப்புனால முன்னேறுவாங்க, ஒரு சிலர் லாட்ரி இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தினால முன்னேறிடுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து இது மாதிரி தனிப்பட்ட முறைகளில், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறைகளில் விஷயங்கள் இல்லாமல் பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தி பலனடையக்கூடிய வழிபாட்டு முறைகளில் 2-3 இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? அதிகப்படியான மக்கள் இறை வழிபாட்டே மேற்கொள்றதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அதற்கு நேரம் இல்லை. சிம்பிளாக ஒரே வார்த்தை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 2வது, வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இறை வழி இப்போ எல்லாருமே லீவ் நாளில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, டூர் போகும்போது அப்படியே ஆன் த வேல போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் நமக்கு இறை சக்தி முழுவதுமாக கிடைப்பதில்லை. நாம் எப்படி இருந்தாலும் இறைவன் நமக்கு என்ன தேவையோ அது சரியான வகையில் செஞ்சு கொடுத்துருவார். இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும், எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்? ஜாதகத்தில் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை, பொருளாதாரத்தில் நம்ம உயர்வடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது, நம்ம வந்து வறுமையினுடைய பிடியில் இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பணக்காரராக வாழணும், ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தில் வரணும்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மகாலட்சுமி வழிபாட்டுக்கு இறை வழிபாட்டுக்கும் நம் ஜோதிடத்துக்கும் வந்து சம்மந்தப்படுத்திக்க கூடாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சாமி வந்து எனக்கு இந்த கிரகம் வந்து சாதகமாக இல்லை, உதாரணத்துக்கு எனக்கு சந்திரன் சாதகமாக இல்லை, அதனால் வந்து நான் பெருமாள் கோயில் திருப்பதிக்கு போகிறதில்ல அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. சந்திரன் சாதகமாக இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கூட குடிக்கக்கூடாது, ஏன்னா அதுவும் நீர் காரகத்தை வந்து சந்திரன் தான். அப்போ இறை வழிபாட்டில் நீங்கள் வந்து கிரகங்களை கொண்டு வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. இறை வழிபாடுங்கிறது அதற்கு அப்பாற்பட்டது. இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இறை வழிபாடு மேற்கொள்ளணும். எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஹோரைன்னு சொல்லக்கூடிய சுக்கிர ஹோரைகளில் செய்யணும். ஒன்று அதிகாலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 எந்த கோயிலுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இரவு 8 to 9 இந்த 3 வேளைகளில் பண்ணணும். பெரும்பாலான கோயில்கள் 8 மணிக்கெல்லாம் நட சாத்திட்டு போயிடுவாங்க. இந்த பள்ளியறை பூஜைங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு 8 மணிக்கு மேலே நடக்கும். அது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வீட்டிலிருந்தே நம்மளுடைய வழிபாடை ஆரம்பிச்சிடணும். இந்த செஞ்சீங்க அப்படின்னா எந்த காலகட்டத்திலையும் நமக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வராது. இது இன்னொரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காலையில் நீங்கள் சொன்ன வழிபாடை செஞ்சுட்டேன் சார், சாயந்தரம் கொண்டு போய் ஏடிஎம் விட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக காசு வராது. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பாக்கியவான்களோ புண்ணியவான்களோ கிடையவே கிடையாது. அப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வரணும். ஒரு சுகருக்கு மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா சார் 13 வாரத்தில் அவங்களை குணப்படுத்தி கொடுத்துறோன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்க யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் கை உடஞ்சி போச்சு அப்படின்னா கை உடஞ்சி ஒரு 10வது நாள் நீங்கள் திரும்ப வண்டி ஓட்டுற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இறை வழிபாட்டில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்து டிராவை திறந்தா பணம் இருக்கணும். பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஏடிஎம்ல திடீர்னு கிரெடிட்டில் காசு விடணும், இது மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி நடக்காது. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம நினச்சதெல்லாம் ஒரு செகண்டில் நடக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் திடீர்னு யானை நினச்சின்னா யானை வீட்டுக்குள்ளார வந்துடும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
சிங்கம்னு தெரியாமல் நினச்சிட்டு சிங்கம் வீட்டுக்குள்ளார வந்துடும். இப்போ நினைச்சதெல்லாம் நடக்காது. நம்ம முயற்சியின் பின்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு செய்யணும்? வியாழக்கிழமையே நீங்கள் வந்து பெருநெல்லின்னு சொல்லக்கூடிய மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அதை வாங்கிட்டு வந்துடணும். அதை வாங்கிட்டு வந்து அழகாக சின்னதாக வந்து ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போடுறதுனா என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய விதையை முடிஞ்சா எடுக்கலாம், முடியலன்னா பரவாயில்ல, சின்னதாக அகல் மாதிரி எலுமிச்சம்பழ தீபம் போடுவாங்களே அது மாதிரி அகல் சின்னதாக வந்து ஒரு ஓட்டையை போட்டு அதெல்லாம் சுத்தமான பசுநெய். பசுநெய்யை பொதுவாக நம்ம எங்கே வாங்கக்கூடாது? இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய நெய்யை வாங்கக்கூடாது. சுத்தமான பசுநெய். நெய்யை நீங்கள் பக்கத்தில் போகும்போதே ஸ்மெல் பயங்கரமாக வரும். அந்த மாதிரி இருக்கணும் நெய். சுத்தமான பசுநெய் வாங்கி தாமரை தண்டு திரி, இந்த பசுநெய்யை கொஞ்சமாக ஊற்றிட்டு தாமரை தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றணும். எதில்? அந்த நெல்லிக்காயில் போடணும். கீழே முடிஞ்சால் ஒரு வெள்ளி பிளேட்டு, ஒரு கிடைக்கல அப்படின்னா இளம் சிவப்பு வண்ணத்தில் வெல்வெட் கிளாத்தோ அல்லது பட்டு துணி, இது மாதிரி ஏதாவது ஒன்று, அதாவது ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே அந்த வெல்வெட் கிளாத்தோ அல்லது பட்டு துணியை போட்டு ஒரு 6 எண்ணிக்கையில் மலை நெல்லிக்காயில் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அந்த தீபம் போடுற சமயத்தில் நல்ல அதிகமான வாசனை வரக்கூடிய ஊதுபத்தி ஏற்றணும். நல்ல வாசனையாக இருக்கணும். தாளம்பு ஊதுபத்தி, சந்தன ஊதுபத்தி, ஜவ்வாது ஊதுபத்தி, இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான நல்ல வாசனை வரக்கூடிய ஊதுபத்தி ஏற்றணும். அந்த நேரங்களில் ரொம்ப மிதமான சவுண்டில் மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் ஓடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எனக்கு மகாலட்சுமி மந்திரங்கள் இல்லை, நானே சொல்கிறேன் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, அவ்வளோதான். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிகிட்டே வரணும். சொல்லும்போது அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக ஒரு காப்பர் சொம்போ அல்லது வெள்ளி சொம்போ வச்சுட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காயை கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஜவ்வாது பொடி, இதெல்லாம் 4 மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எடுங்க. கையில் எடுத்துக்கிட்டு அந்த சொம்பில் பன்னீர் ஊற்றி வச்சுக்கோங்க. பன்னீர் ஊற்றிட்டு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்புக்குள்ளார அந்த பொடியை போடுங்க. இது மாதிரி 108 முறை வந்து அந்த பொடியை போட்டுருங்க. 108 எண்ணிக்கைக்கு மல்லிகை பூ வச்சுக்கோங்க. மகாலட்சுமி சக்கரமோ படமோ இருந்தால், அந்த மகாலட்சுமி படம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா பச்சை வண்ணத்தில் புடவை கட்டி இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கணும். அவங்க வந்து தாமரை மலரில் 2 பாதங்களையும் இப்படி மடக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாதத்தை கீழே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு மல்லிகை மலரால் அலங்காரம் செஞ்சுட்டு நல்லா அழகாக வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு டெய்லி அந்த ஒரு 108 மல்லிகை பூ எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய பொற்பாதங்களில் அந்த மல்லிகை மலரை போட்டுட்டு அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொடியை வந்து நீங்கள் அந்த சொம்பில் இருக்கக்கூடிய பன்னீரில் போட்டுட்டு வழிபாடு செய்யுங்க. அதுக்கு பதார்த்தமாக என்னென்னலாம் வைக்கலாம்னா, நல்லா இனிப்பு கலந்துருக்கக்கூடிய வெல்லம் கலந்த உணவுகள் வைக்கிறது, இனிப்பு கலந்த பதார்த்தங்கள் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் மொச்சை பயிறு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும். இதெல்லாம் சுக்கரஹோரைக்குள்ளார முடிக்கக்கூடிய நேரமாக இருக்கணும். சுக்கரஹோரையில் இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் செய்யக்கூடிய பூஜை நிறைவடையுது. அப்போ அந்த உணவுகளை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் சாப்பிட்டுக்கணும். இவங்க நைவேத்தியம் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், அதுக்கப்புறம் அந்த உணவுகளை நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது இந்த வழிபாட்டில் பொறுத்த வரலாம். இதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது இங்கே மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது வீட்டில் சுத்தமான பசு நெய், தாமரை தண்டு திரியெல்லாம் வச்சு இனிப்பு பதார்த்தங்களை வச்சு எப்படி படைச்சிங்களோ அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விளக்கு, மூலஸ்தானத்தில் எப்பவுமே விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விளக்குக்கு சுத்தமான பசு நெய் அதை வாங்கி அங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த விளக்குக்கு ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 6 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கில் அதே மாதிரி சுத்தமான பசு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு அந்த அம்பாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும். மல்லிகை மலரை அங்கே சூடுனீங்க இல்லையா, இந்த மகாலட்சுமி கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எதை சூடணும் அப்படின்னா சம்மங்கி மாலை சூட வேண்டும். சம்மங்கி மாலை சூடிட்டு இளம் சிகப்பு வண்ண பட்டு வஸ்திரம் ஏதாவது வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு மூலஸ்தான விளக்குக்கு தீபம் ஏற்றிட்டு இந்த இதுக்கு நெய்யை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சிக்கல்களாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை மிக எளிமையாக நம்மளால் கடந்து வந்துட முடியும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிடும். இது வந்து ஆலய வழிபாட்டின் மூலமாக நம்ம செஞ்சுக்கக்கூடிய 2 முறைகள். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், அங்கே அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பூஜைகள் செஞ்சும் கூட எனக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கல சார். காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய முயற்சிகளை கிடைக்கத்தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி கோயில் பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு தடைகள் வருது அப்படின்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சாதகமாக இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில் வைப்ரேஷன் சாதகமாக இல்லை. இப்போ எல்லார் வீட்லேயுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லார் வீட்லேயுமே குடும்ப சகிதமாக யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. 2 பேர் செல்ஃபோனை படுத்துட்டு பெட்டில் படுத்துட்டு செல்ஃபோனில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து வரமாட்டார். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். அப்போ எதிர்மறை ஆற்றலுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையினுடைய பலன் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றலாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் நெகட்டிவ் அதனால் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்தினுடைய தன்மையை நம்ம மாற்றணும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வெளியிலேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சந்தோஷமான ஒரு நிலையில் நம்ம போகிறோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார நுழையும் போது ரொம்ப ஒரு கெட்ட வாடை அடிச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும்.
அந்த சூழ்நிலையே மாறி போயிடும். என்ன மகிழ்ச்சியான சந்தோஷமான மனோநிலையில் போனாலும் அந்த உள்ளே போகும்போது மனோநிலை மாறிடும். அப்போ டென்ஷன் ஆகி கோவப்பட்டு வீட்டில் சண்டை பண்ணி நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவோம். இதே வெளியில் எவ்வளோ சண்டையாக இருக்கிற ஒரு மூடில் போனாலும் நீங்கள் உள்ளே போகும்போது நல்ல ஒரு நறுமணமான வாசம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மனோநிலை மாறி அந்த இடத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அப்போ அந்த இடத்தினுடைய தன்மை என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதுதான் கொடுக்கும், நெகட்டிவான வைப்ரேஷனை அதுதான் கொடுக்கும். அப்போ அந்த இடத்தினுடைய தன்மையில் வந்து நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேவையில்லாத சண்டைகள், அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது, டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுறது, ஃபேன் ரிப்பேர் ஆகி போயிடுறது, பெட்டில் இருக்கக்கூடிய போல்ட்டுகள் உழுவுறது, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை, டேபிள் ஒழுவுறது, குக்கர் விசில் போயிடுறது, எல்லா பிரச்சனைகளும் வரும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், நாட்டு மருந்து கடைகளுக்கு போங்க. நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு வெள்ளை கடுகு, வெண்கடுகுன்னு கேளுங்க, வெண்கடுகு கொடுப்பாங்க. அதே மாதிரி குங்குளியம் கேளுங்க, கருப்பு குங்குளியம் வாங்கக்கூடாது, வெள்ளை குங்குளியம் தான் வாங்கணும். இது ரெண்டையுமே வந்து ரெடியாக வச்சுக்கணும். ரெண்டு ரெடி பண்ணி வெள்ளை குங்குளியத்தை மட்டும் பொடி பண்ணிக்கணும். இதை வந்து வெண்கடுகை பொடி பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் ரெடி பண்ணிக்கணும். ரெகுலராகவே நம்ம தேங்காய் சட்னி இதெல்லாம் ஆட்டுறோம் இல்லையா, தேங்காயெல்லாம் அந்த தேங்காய் எடுத்துகிட்டு அந்த ஓடு மட்டும் வச்சுருப்போம் பாருங்க, அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி அதில் சாம்பிராணி போடணும். அதில் சாம்பிராணி போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொடியை, அந்த சாம்பிராணியோடைய தணலில் இந்த பொடியை போட்டுட்டு காலை நேரங்களில் சூரியன் உதயமாகி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அல்லது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இந்த 2 நேரங்கள் ஏதோ ஒரு பயன்படுத்தலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி மணி அடிச்சுட்டே என்ன பண்ணணும்னா வாசப்படியிலேருந்து உள்நோக்கி சாம்பிராணி புகையை போட்டுட்டு சாமி ரூமுக்கு கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி மாலை நேரங்கள்லையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து வெளியிலிருந்து சாம்பிராணி புகையை போட்டுட்டு உள்நோக்கி கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் வந்து இந்த வழிபாடுகள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் இந்த பூஜை முறைகள் ஒரு பக்கம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது வெளியில் போயிடும். இதையும் செஞ்சு பார்த்தோம், நீங்கள் சொல்கிற மாதிரி சாம்பிராணியும் போட்டோம், அப்பவும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகலை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்த்தம்னு சொல்லக்கூடியது எதுனா கடல் தண்ணீர் தான். இருக்குல்ல ரொம்ப பவர்ஃபுல்லானது, பாசிட்டிவானது கடல் தண்ணி. இந்த கடல் தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கள் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா 22 தீர்த்தங்கள் இருக்குது. அக்னி தீர்த்தத்தோடு சேர்த்து 23 தீர்த்தமாக இதை சொல்கிறாங்க. அந்த 23 தீர்த்தங்களையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து அருவிகளிலிருந்து கிடைக்கிறது. தீர்த்தமலை போனீங்கன்னா அங்கே 5 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த அருவிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்த்தங்களை ரெடி பண்ணிக்கிறது. பெரிய பெரிய ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குளம் இருக்கும், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கலெக்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து குறைஞ்சபட்சம் 11 குறைஞ்சபட்சம் 11, அதிகபட்சம் ஒரு 15 வச்சுக்கலாம். இந்த ஒரு 15, 11, 16 தீர்த்தங்களை ஒன்றாக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தீர்த்தங்களில் நம்ம சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, இது மாதிரி வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய லவங்கம், இதெல்லாம் வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு 11 நாளைக்கு அதுக்கு கற்பூர தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீடுகளில் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த 3 விஷயங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்ட்ரோலுக்குள்ளார வந்துடும். ஒன்று, அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இல்லை கண்திருஷ்டினால் பாதிப்படைகிறாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவனே பெரிய கண்திருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் நமக்கு சரியாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு சொம்பில் நான் தண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணி காலியானா தான் மறுபடியும் நான் அதை ஃபில் பண்ண முடியும். அப்போ அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி காலியாகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி எதிர்மறை சக்திகள் ஒரு வீட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் போய் என்னதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி அது என்ன பண்ணும், நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை தரவே தராது. அப்போ அதனோட எதிர்மறை ஆற்றலை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ளே வரும். இது எதிர்மறை ஆற்றல் வெளியே தள்ளும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவான ஆற்றல் உள்ளே வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய மனோநிலையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எல்லாரும் ஒருவர் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். இவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தருவாங்க. தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக நமக்கு சிக்கல் இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் காலையிலையும் திங்க் பண்ணி தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போய் அதனால் விபத்து ஏற்பட்டு நிறைய சிக்கல்களை மனிதர்கள் சந்திப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க இனம் புரியாத பயம், பதட்டம், அந்த இடத்தினுடைய சூழ்நிலை. இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு இடத்துல போகும்போது இந்த இடத்துல அடிக்கடி விபத்து நடக்குதாமா, யார் போனாலும் திடீர்னு ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுதாமா, அந்த இடத்துல ஆக்சிடென்ட், இது மாதிரி யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் அது பதிவாகி போச்சுன்னா நீங்கள் எப்போல்லாம் அந்த பக்கம் போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக் உங்களையும் ஏதாவது ஒரு கை காலில் வைப்ரேஷன் உருவாயிரும், உடம்பு தானாக வேர்த்துரும், இந்த இடத்த எப்படா சீக்கிரம் கடந்து போங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி வந்து எதிர்மறையான ஒரு சிந்தனை உருவாக ஆரம்பிச்சிடும்.
அப்போ வீடுகள்லையும் அதே மாதிரி தான். வீடுகளில் பெரும்பாலான எதிர்மறை ஆற்றல் வந்து வெளியிலிருந்து வர்றது அதிகமோ இல்லையோ நாமளே உருவாக்கிக்கிறோம். எப்படி அப்படின்னா, காலையில் ஒரு 6 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா சீரியல் ஓடுறது, செல்ஃபோனில் ஓடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாடகங்களில் எல்லாருமே அழுவுற மாதிரி சீனு தான். ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, இவனை ஏமாற்றிட்டான், பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டான், இது மாதிரி எல்லாமே நெகட்டிவானது அழுவுற மாதிரியே தான் போகுது காலையிலேருந்து சாயந்தரம் வரலாம். எப்படி கோயில்களில் 24 மணி நேரமும் பாசிட்டிவான பாடல்கள் பாடுறது, பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாக்குமோ, அதே மாதிரி சீரியலில் 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாகும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை சரி பண்ணிட்டோம்னா மீதி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். முதலில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சரியாக வைத்துக் கொண்டோமானால் நிச்சயமாக அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப எளிமையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதில் பெரும்பாலானவங்களுக்கு என்னென்ன சிக்கல்லாம் வரும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நாள் யார் ஸ்டெப் எடுக்கலாம்னு நினைக்கிறாரோ அவர் அந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் யார் வந்து இந்த பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வரதுக்கு மறந்து போயிடுவாங்க. நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்துடுவாங்க, அந்த தாமரத்தண்டு தெரிய மறந்துடுவாங்க. இந்த ரெண்டும் வச்சுருப்பாங்க, காலையில் நேரமாக எந்திரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நிறைய தடுமாற்றங்களும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் சொல்கிறேன், ஆனால் இதை செய்யறதுக்கும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் தேவை. அது வந்து தடைப்பட்டுட்டே வருது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணேன் தடைப்படுது, 2வது வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணேன் தடைப்படுது, 3வது வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ண தடைப்படுது. அப்புறம் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஒரு காணிக்கை எடுத்துக்கணும். என்னுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பரிகார தீபம் போட்டு வழிபாடு செய்ய போகிறேன். இந்த வழிபாடு நான் செய்யும் பொழுது எனக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நான் நினச்ச விஷயங்கள்ட்ட முழுதாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு மஞ்சள் துணியில் காணிக்கை எடுத்து வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றமும் உருவாகும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 85வது மாதாந்திர கூட்டத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி அவர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு 3 பொருட்களை வைக்க போறேன். என்னென்ன வச்சிருக்கேன்? 1 ஆரஞ்சு பழம் வச்சிருக்கேன்னா, இன்னொன்று அடுத்ததா மல்லிகைப்பூ வச்சிருக்கேன்னா, 3வதா வந்து ஆப்பிள் பழம் வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் வாங்க, இதில் ஏதாவது ஒரு பொருளை எடுங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, அதை விட்டுருங்க. இது 2ல் ஏதாவது ஒரு பொருள் எடுங்க. 2ல் அப்போ இது வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? இதை தான் நீங்கள் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னு பாருங்க. என்ன எழுதி வச்சிருக்கேன்? நீங்கள் மல்லிகை மலர் தான் எடுப்பீங்க, எனக்கு தெரியுமா அது? ஸோ அப்போ என்னன்னா, ஒருவருடைய மனோநிலையை நம்மளால் ரொம்ப எளிமையாக ஈர்த்துக்க முடியும். அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், யட்சினிகள். இந்த யட்சினிகளை வந்து நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டே வரணும். எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சிம்பிளான விஷயத்தில் நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும். எப்படிலாம் ஸ்கூலில் எல்கேஜியில் ஒரு பையனை சேர்த்துறோம். எல்கேஜி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்கேஜி ஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு 25,000 to 30,000 வருது. அப்போ எல்கேஜி சேர்த்தும் போது 25,000, யூகேஜி போகும்போது 40,000, 50,000. அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்னு போய் அந்த +2 அவன் படித்து முடிக்கிற வரலும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா வரலும் அவன் செலவு பண்ணிடுறான். ஆனால் அவன் வந்து வேலைக்கு முதல்ல போகும்போது எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 7,000 தான் சம்பாதிப்பான். இந்த 6,000 7,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், நீ நான் வந்து 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு நம்ம என்னைக்காவது சண்டை போடுவோமா? போட மாட்டோம். ஆனால் இந்த 12 வருஷமும் நம்ம காத்திருப்போம். ஆனால் ஆன்மீக வழிபாட்டில் ஜோதிடத்தெல்லாம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்குறாரு, ஜாதகம் பார்த்தாமே ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 6 மாதம் அந்த தசாபதி மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை சரியாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா
இவங்க மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் சரியாயிரும், 6 மாதத்துக்கு அப்புறம் சரியாயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நாள் எண்ணிகிட்டே வருவாங்க. கரெக்டாக 6வது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இது சரியாக வருமானா, சரியாக வரல அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜோதிடம் போய் அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய கர்ம வினைகள்னு ஒன்று இருக்குது. இந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் எல்லா விஷயமுமே நடக்கும். உங்களுக்கான ரூட் இப்போ நீங்கள் இங்கேருந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், நீ இந்தந்த ஒரு சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சென்னைக்கு ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், லிஃப்ட் கேட் 1000 வழிகளில் போகலாம். இந்த 1000 வழிகளில் எந்த வழிகள்லாம் நீங்கள் போக போகிறீங்க, அதில் என்னென்ன சிக்கல்லாம் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கப்பலில் போகிறதா இருந்தால் இதுக்கு இந்த மாதிரிலாம் போகணும், உங்களுக்கு வந்து இந்த மயக்கம் வராது, வயந்து வராது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. பஸ்ஸில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து இந்த இடத்தெல்லாம் நிறுத்துவோம், இவ்வளோ லேட்டாக சொல்லி அப்போ இப்படிலாம் நடந்து இந்த மாதிரி இருந்தால் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜோதிடம் பயன்படும். அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையை கடந்து போகும்போது இந்த திசை வரும், இந்த திசை வரும்போது இந்த உடல் பாகங்களில் பிரச்சனை வரும், இல்லை இந்த ரீதியான சிக்கல்கள் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறைகளை விலைக்கு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கான வழிகள் என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் சரியாகும், அது எந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்கும், வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமா, இல்லை யாராவது நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம வந்து இரவு நேரம் பயணம் பண்ணுறாரு ஒருத்தர், ஒரு மலை ஏறத்துக்கு தயாராக இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு அவர் மலை ஏறாரு அப்படின்னா காலையில் 10 மணிக்கு வந்து அவர் ஒரு டார்ச் லைட்டும் ஒரு குச்சியும் கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னா இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, டார்ச் லைட்டையும் குச்சியும் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டோம்னா போதும், இது ரெண்டும் நம்மளை தூக்கிட்டு போயிடும் நினச்சிக்கிறாரு. நீ மலை ஏறும்போது வேகமாக ஏறணும், தடுமாறாமல் ஏறணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக ஏறுவேன், குச்சி இருந்துச்சுன்னா ஊனிக்கிட்டு கொஞ்சம் தடுமாறி கீழே விழுவாத ஏறுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இது ரெண்டையும் கொடுக்குறோம். பரிகாரங்கிறது அதுதான். நீ வந்து ஒரு சிக்கலில் சிக்கும் பொழுது உனக்கு இது உதவியாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த பரிகாரம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பரிகாரத்தை செஞ்சுட்டு இவங்க அந்த முயற்சியோ வேறு எந்த விஷயங்களோ செய்கிறதில்ல. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இது டார்ச் லைட்டும் குச்சி நம்மளை தூக்கிட்டு போயிடும் நினச்சிறாங்க. இது எல்லாருமே அப்படி செய்கிறதில்ல, ஒரு சிலர் அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ எல்லா விஷயங்களுமே பாருங்கள், 30 நாள் வேலை பார்க்கணும். 30 நாள் வேலை பார்த்தா தான் 1ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த 30 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். கடினமான உழைப்புக்கு பின்னாடி தான் நமக்கான பொருளாதாரம் உயர்வு கிடைக்கும். நீங்கள் உழைக்கணும் அப்படின்னா எதை சார்ந்து உழைச்சா உங்களுக்கு நிறைவான பொருளாதாரம் கிடைக்கும், அது யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் சொல்ல முடியும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களால் புகழ் பெற முடியும், அது யார் சொல்ல முடியும் அப்படின்னா ஜோதிடத்தினால சொல்ல முடியும். எந்த துறைக்குள்ளார போனீங்கன்னா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அதுலேருந்து பாதுகாத்து வெளியில், அது எதில் யார் சொல்ல முடியும்னா ஜோதிடத்தை தான் சொல்ல முடியும். இப்போ ஜோதிடம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டி, பாதுகாப்பு. இங்கே ஒரு சிக்னல் போட்டிருக்கிறாங்க, இங்கே வேகத்தடை இருக்குதுன்னு முன்னாடியே அவங்க காமிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ பண்ணி போகிறோம். அவங்க எதுவுமே காமிக்கல அப்படின்னா நேராக போய் அடிபட்டு கீழே விழுந்துருவோம். அப்போ ஜோதிடம்னு சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம் எப்படி கடந்து செல்வது, அந்த சிக்கல்களிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வெளியில் வருவது, நாம் எதை நோக்கி பயணம் மேற்கொள்ள வேண்டும், அந்த பயணத்திலிருந்து தடைகள் இல்லாமல் செல்வதற்கான வழி என்ன, யாருடைய துணையோடு நம்மளால் போக முடியும், யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் நமக்கு உபத்திரம் செய்வாங்க, நம்ம இலக்கை அடைவதற்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு எல்லா ரகசியங்களும் உள்ளடக்கியது சின்ன 12 கட்டம் தான். இந்த 12 கட்டத்தை வச்சுட்டு அவனுடைய தலைமுறை, அவனுடைய முன்னோடைய தலைமை, அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமை எல்லா விவரங்களையும் சொல்லிட முடியும். நம்ம சித்தர்கள் வந்து அவ்வளோ பெரிய ரகசியங்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரகங்களுடைய காலகட்டங்களையும் இந்தந்த விஷயங்கள்ல நீங்கள் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தான் நம்ம சொன்னதை டக்குன்னு நம்பிடுவாங்க. எதில் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்குமே, கால் உடைஞ்சிருக்கணுமே, கை உடைஞ்சிருக்கணுமே, அவனுக்கு ஏற்பட்ட எதிர்மறையான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தான் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அப்படியே சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ முயற்சி பண்ணால் நல்லா இருக்குன்னு அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான், மக்களுடைய மனதில் எது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குதுன்னா எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் மக்களுடைய மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சு அதை சொல்லும்போது மட்டும்தான் பயனடைகிறாங்க. நல்லா நினச்சி பாருங்கள், அவன் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செஞ்சுருப்பான், நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க, நிறைய பேர் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அவன் மைண்டில் வரவே வராது. அவன் வந்து அவனை பற்றி எதிர்மறையாக ஒரு விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சுருப்பான், அவங்கள மட்டும் தான் எதிரியாக நினைப்பான், அவங்களுக்காக மட்டும்தான் போராடுவான், அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிப்பான், அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய வந்து பலமும் அதுதான். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு தீண்டத்தகாத விஷயம் கிடையவே கிடையாது. 12 கட்டத்தை வச்சு உன்னுடைய தலையெழுத்தே சொல்ல முடியும். இப்போ இந்த 12 கட்டத்தை வச்சு இவன் அடுத்தது இதில் தான் போய் மாட்டுவான், இவன் இந்த இடத்துல தான் போய் நிற்பான், இவன் இங்கே தான் சிக்குவான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவனுக்கு வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த திசாபத்தி நடக்குது, நீ வண்டி வாகனத்தில் கவனமாக போன்னு சொல்லி சொன்னாங்க, கேட்க மாட்டாங்க.
நான்லாம் சாமியை கும்பிட்றதில்ல, ஜோசியம் பார்த்தவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, ஜோசிக்காரங்களே வறுமையில் தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்போம். கரெக்டாக பார்த்தா மாவு கட்டு போட்டு வீட்டில் படுத்து கிடப்போம். அப்போ போகும்போது என்ன அன்றைக்கே சொன்னேன், இது நான் வேகமாக போயிட்டேன் அதெல்லாம் நடந்துச்சுன்னுவான். திரும்ப அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம சொல்லுவோம், அப்பயும் நம்ப மாட்டான். அப்போ எல்லா காலமும் முடிஞ்சு அவனுக்கான எல்லா பாதிப்பும் அடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஞானம் வரும். அதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவோம், இறை வழிபாட்டில் போய் நான் மிகப்பெரிய சாமியார் ஆன்மீகத்துள்ளார போயிடுவோம். ஏன்னா நான் சொல்லும்போது கேட்டுருந்தா தொழிலதிபராக இருப்பேன். அடிபட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் போய் சாமியாராக மாறிடும். அப்போ ஜோதிடம்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய வரம். ஒருத்தர் மனிதனுக்கு ஒரு நல்ல ஜோதிடர் மட்டும் இருந்துட்டாருன்னா அவன் வாழ்க்கையில் வேறு லெவலில் டெவலப் ஆயிடுவான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு கூட சொல்லலாம். அவர் சினிமா துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தின் மூலமாக தான் அவர் தன்னுடைய பாதையை சரியாக தீர்மானம் பண்ணிக்கிட்டார். நீ இதில் போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத அவங்க தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. விடாமுயற்சி ப்ளஸ் நமக்கு அந்த வழிகாட்டுதல். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான யார் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த நவகிரகங்கள் தான் கொடுக்கும். நான் இருக்கிறேன், எதை பற்றி நீ கவலைப்படாத, தைரியமாக போ, நான் பார்த்துக்கிறேங்க யார் சொல்லுவாங்க? நவகிரகங்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அனுபவமாக எடுத்துக்கணும். ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம்னா படிப்பே பொய்யிட்டு போயிட முடியாது. ஒரு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மருத்துவம் பொய்யிட்டு போயிட முடியாது. அப்போ எல்லா காலகட்டங்களிலும் எல்லா துறைகளிலுமே வெற்றி தோல்விகள் சமமாகத்தான் இருக்கிறது. எப்போவுமே உயர்வான விஷயங்களை யாரும் பெரிதாக சொல்வதில்லை, தாழ்வான விஷயங்களை மட்டுமே பெருசாக பற்றி பேசுறதுனால தான் நிறைய இடங்களில் நிறைய கலைகள் தோற்று போகிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஜோதிட கலை நமக்கு மிகப்பெரிய வரமாக கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் நம்முடன் இருந்தாரே ஆனால் நிச்சயமாக நாமளும் மிகப்பெரிய வெற்றியாளரே என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கருத்துக்களை நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் அவருடைய அனுபவத்தையும் ஜோதிடத்தினுடைய பெருமையும் தாந்திரியத்தினுடைய நுணுக்கத்தையும் மிக அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் இங்கே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு அது மட்டும் இல்லை, கொல்லிமலையில் கொல்லிமலை மகா சித்தர் என்ற பட்டத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் பாராட்டி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து கிரீடம் வைத்து சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு